வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புது சவுத் கொரியா சீரிஸ் அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க மாங்காவில். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அனிமோட பேர் பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங். ஸோ இது ரொம்ப வருஷமாக இருக்கிறது ஒரு பேச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இது January 6, அதாவது நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்குது. அதனால் இது நம்ம எப்படியோ கொஞ்சம் டப்பிங் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்துருக்குது. அதனால் நம்ம அதை வாய்ஸ் ஓவர் பண்ணி போட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம நம்ம Instagram ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நம்ம ஃபாலோ பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சோலோ லெவலிங் Season 1 Episode 1. I am used to it. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வாழட்டிட்டு இருக்குது. இங்கே நம்ம போய் அவங்கள காப்பாற்ற வேணாமா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்க, இல்லை இதெல்லாம் நம்மளால முடியாது, அதனால் நம்ம ஹண்ட்ரஸை நம்பரை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் இருக்கிற கேப்டன் சொல்கிறப்பல, ஸோ இங்கே ஹண்ட்ரஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பாக ஒரு மிருகங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வேட்டையாடுறதுக்காக ஹண்ட்ரஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லெவலில் இருக்கிறாங்க. அதனால் இது ஹண்ட்ரஸ் மட்டும் தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஏகப்பட்ட ராட்சஸ் எறும்புங்க மாதிரி வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல ஹண்டர்ஸுங்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட மேஜிக் பவர் வச்சுக்கிட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த எறும்பு ரெண்டா புழக்க பாருங்க, அவள் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எறும்பு எல்லாத்தையுமே போட்டு சாப்பிட்டு கடிச்சிட்டு இருக்குது. இதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம எல்லாருமே சாக போகிறோம், அவ்வளோதான், நானுமே என் குடும்பத்தை பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு வழியாக கண் மூடிட்டு எல்லாருமே சாக போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த எறும்பை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சு போட்டுட்டு ஹீலிங் மேஜிக் வச்சு யூஸ் பண்ணுறாப்புல. ஹீலிங் மேஜிக் அடிப்பட்ட ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட எறும்பு இருக்குது. மினோபி தலை குனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுக்கி சகி அப்படின்னு சொல்கிறாப்புல. டக்குன்னு அந்த இடத்துல டைம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு வழியை நீங்கள் எல்லாருமே எனக்கு காப்பாற்றுக்கு வந்துகிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு சண்டை போடுறாங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு எஸ் ரேங்கிங் உள்ள மேஜர்ஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ என்ன காப்பாற்று, நான் இங்கே இருக்கிற மக்கள் எழுதி காப்பாற்றுறேன், இதை நம்ம கண்ணடியில் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு 2 பேருமே சிரிச்சிட்டு சரி நம்ம எல்லாரும் நம்மளால போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு வெள்ளை எறும்பு மாதிரி ராட்சச எறும்புங்க வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இது சரியாக படல, ஏன்னா இது போக போக நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் இது அடிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுகிசாக்கி டைமன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பறந்து போயிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுகிசாக்கி அவனோட கிளாவில் இருந்துக்கிட்டு லைட்னிங் மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மின்னலை வாங்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டைமன் பார்த்தீங்கன்னா அவன் சும்மா இல்லாமல் எறும்போட கொடுக்கையே பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து பிச்சு எரிஞ்சிட்டு அந்த கொடுக்கையை பார்த்தீங்கன்னா எறும்போட நெஞ்சிலேயே போட்டு தள்ளிட்டான். இதன்னு இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதனால நம்ம அசால்ட்டாக அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் சக்திகளை இணையலையடா, பைத்தியக்காரத்தனமாக சண்டை போடாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட எறும்பு இருக்குது. அப்படின்னா இது முடிவில்லை, இது ராஜா இல்லை, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டைமன் அவனோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணுறான். அந்த இடத்துல வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சண்டை போயிட்டே இருக்குது. ஊரோட இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எறும்பு கூட்டம் அராஜனை பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் மொகமின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீம் கேப்டன் இருக்காப்ல. ஸோ இந்த எஸ் ரேங்க்டு டீமுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் கேப்டனு. நம்ம அட்டாக் பண்ணலாமா மொகமி சார் அப்படிங்கும்போது இருங்க நான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ கம்மி ரேஞ்சில் இருக்கிற எறும்பு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவரே கருக்கி விட்டார். இப்போ போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அங்கே இருக்கிற வெள்ளை எறும்பா போயிருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒத்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ நடக்குதுன்னா இந்த சவுத் கொரியாவில் ஏகப்பட்ட டைமென்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த டிமென்ஷன் போர்ட்டலுக்குள்ளே ஏகப்பட்ட விலங்குகள் ஜீவராசிகள் இருக்கும். அதில் நம்ம சாதாரண மிஷின்னால அடிக்க முடியாது, இதுக்குன்னே சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை வச்சுக்கிறவங்க பேர் தான் ஹண்டர்ஸு. ஹண்டர்ஸ் அவங்களோட ரேங்கிங் ரொம்பவே வேரியஸாக இருக்கும். ABCD அது மட்டும் இல்லாமல் E லெவலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா E ரேஞ்சில் இருக்கிறான். ஸோ இவனோட ரேங்க் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேங்க்கு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டில் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ சவுத் கொரியாவோட இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த டைமென்ஷனுக்குள்ளே போகிறதுக்காக நிறைய ஹண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மஷிமானுங்கிற ஒருத்தர் அசோசியேட்டிவ் மெம்பர் கிட்ட போய் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்காப்ல. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மஷிமா காஃபி குடிச்சிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் மஷிமா அப்படின்னு சொல்லிட்டு குகான் இங்கே இன்னொருத்தர் வராப்ல. குகா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மஷிமா கேட்டோன்னே ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆனோடனே 2வது குழந்தை பிறக்க போதில்லை, அதனால ஏகப்பட்ட பண செலவாகும், அதனால தான் நான் ஹண்டர் ஆகி மறுபடியும் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குகா பேசிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்கிறா. ஸோ நம்ம ஹீரோட பேர் பார்த்தீங்கன்னா மிசுஷினோ. அங்கே பாடுற மிசுஷினோ வந்துருக்கிறான். நீ உன்னால் நல்லாவே முடியும், நல்லா செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குகா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மஷிமா கிட்ட குகா இருந்துக்கிட்டு குகா யாரா இவன், என்ன இவன் அவ்வளோ பெரிய ரேங்கிங் லெவலில் இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குகா மஷிமாட்ட கேட்டோடைய அந்த லெவலெல்லாம் இவன் ஒரு லோ ரேங்கிங்கில் இருக்கிறவன், அதனால் இவனே இந்த இடத்துல வந்துருக்கானா நமக்கு எல்லா விஷயமே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேசுறது எப்பவுமே அவங்க கேட்காம பார்த்துக்க, கேட்டால் ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மஷிமா சொல்லிட்டு இருக்கிறான். நீங்கள் பேசுறதுல எனக்கு அப்படியே கேட்குதுடா, ஏன்டா எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோ நினச்சிட்டே இருக்கிறான். இருந்தாலுமே அவங்க சொல்கிறது உண்மை தானே, ஏன்னா நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மிசுகிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே திட்டிட்டு இருக்கிறான். உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, மறுபடியும் உன் உடம்புல அடிபட்டு இருக்குது பாரு, மூஞ்சில் என்ன காய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
நான் போன மிஷனுக்கு போயிருந்தேன். அந்த போன மிஷனுக்கு போனப்போ ஹீலர் யாருக்குமே தேவைப்படல. அதனால் அங்கே ஹீல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் வந்து அடி வாங்கிட்டு இருந்தேன். அதனால தான் என் மூஞ்சியில் உள்ள தழும்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமா ஏன் நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற, பேசாமல் சும்மா இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிசுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே சும்மா இருக்க முடியாதுல, நம்ம எப்படியாவது போயாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மபுஜின்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு சூப்பர் மேஜ் இருக்கல்வா. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ரேங்க்டு மேஜ். நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நம்ம இந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு இந்த டஞ்சனுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் தான் உங்களுக்கு நான் டீம் லீடராக இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்னோட தலைமையில் தான் நீங்கள் இந்த டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு டஞ்சன் தான். ஸோ இந்த டஞ்சனுக்குள்ளே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ட்ராப், ஏகப்பட்ட பழங்கால கோயில்கள் எல்லாமே இருக்கும். இந்த டிமென்ஷனுக்குள்ளே எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம உள்ள போகலான்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, ரெண்டு பேருமே நல்லா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிசுக்கு இந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட கத்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ ஒரு 100 முக்கியமான விஷயமே அவனோட கத்தி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற காசுக்கு இந்த கத்தி தான் அஃபோர்ட் பண்ண முடியும். இந்த கத்தி வச்சு நான் நல்லா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தன்னம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹண்டர் அசோசியேஷன் லீடர் இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கோட்டோ. இதெல்லாமே ஜாப்பனீஸ் பேருங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கவர்மெண்ட் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் மீட்டிங் நல்லா தான் போச்சு. இருந்தாலுமே அங்கே இருக்கிற அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே நமக்கு முக்கியமான விஷயத்தை வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஹண்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மேஜிக் ஓர் தான். ஸோ இந்த மேஜிக் ஓர் வச்சு தான் நம்ம எல்லாமே பொழப்பை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த மேஜிக் ஓரே அவங்க கேட்டால் நாம் என்ன பண்ணுறது, ஒரு ஹண்ட்ரட்ஸுக்கு முக்கியமான தேவையே இந்த மேஜிக் ஓர் தான். இதை வச்சுட்டு தான் அவங்களுக்கு தேவையான காசு, வெப்பன்ஸ் எல்லாமே உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையிலையுமே ஒரு லோ ரேங்கிங் மேஜிக் ஓர் பார்த்தீங்கன்னா அவன் கையில் கிடச்சிருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காப்ளின் மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அவன் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அடிச்சுட்டே இருக்கிறான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த காப்ளின் வந்து அவனோட இடுப்புலேயே பார்த்தீங்கன்னா குத்திருச்சு. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தம் போயிட்டே இருக்குது. மிசுக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காத, நான் இந்த காப்ளின் பார்த்துக்கிறேன், நீ போய் மிசுஷினோவை மட்டும் நீ பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிசுக்கு இருந்துக்கிட்டு அவளோட ஹீலிங் பவர் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிகிட்டே இருக்கிறான். இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற டஞ்சில் இருக்கிற மிருகம் கூட எல்லாருமே சண்டை போட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு படுத்துக்கிட்டு அங்கே எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோட்டோ வந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இந்த டஞ்சில் கிடைக்கிற ஒரு ஓர், அதாவது ஒரு மேஜிக் ஓர் வச்சு தான் அவங்களுக்கான வெப்பனை வந்து உருவாக்க முடியும். அவங்க எந்த அளவுக்கு ஒரு ரேங்கிங்கில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வெப்பனுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். ஏகப்பட்ட மிருகங்களையும் கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே கவர்மெண்ட்டுக்கு நமக்கு அதிகப்படியான விஷயத்துக்கு வந்து மணிக்கு வந்து தரேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க நம்மளோட ஃபுல் சப்ளையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே அதை தரதை எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹண்டர் இருக்கிறது உண்மையிலே ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டோ வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பபுச்சி இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு டஞ்சன்லேயே ஒரு பெரிய மிருகமான ஒரு நிறைய பார்த்தீங்கன்னா இவர் கையிலேயே அடிச்சு கொண்டுறாப்ல. வா, மபுச்சி உண்மையிலேயே வேற லெவல் பவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிசுக்கி வந்து இங்கே மிசுஷினோகிட்ட பேசியிருக்கிறாங்க. நான் உன்னை மறுபடியும் ஹீல் பண்ணிட்டேன், இருந்தாலுமே நீ இப்படியே சண்டை போட்டுட்டு உனக்கு ஒன்றுமே முடியாது, நீ செத்து போயிடும் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. நான் மன்னிப்பு கேட்கறக்காக ஒன்றும் அப்படி சொல்லலை, நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலே நீ சண்டை போட்டினா நீ செத்துருவேன், அதனால் நம்ம பேசாமல் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கொஞ்சம் வெப்பன்ஸ் இருக்குது, எனக்கு குட்டி குட்டியாக தான் கிடச்சிது, எனக்கு இதெல்லாம் பார்த்தது காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவுக்கு லெவல் ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு ஸ்டோன் தான் கிடச்சிருக்குது, இதை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா மிசுஷினோ எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே வாங்கப்பா, இந்த இடத்துல இன்னொரு குகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் சொல்கிறாப்புல. இது என்னது டஞ்சனுக்குள்ளே இன்னொரு டஞ்சன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த குகை வந்து ஒரு அன்அஃபிஷியலாக இருக்குது, அதனால் நம்ம உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பபுஜி சொல்கிறாப்புல. ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இது வந்து ஒரு ரேங்க் டீல இருக்கிற ஒரு டஞ்சனாக கூட இருக்கலாம். இதுக்குள்ளே எந்த ரேங்கிங்கில் இருக்கிற மிருகம் வேணா இருக்கலாம். அதனால் நான் அங்கே போகிறது கொஞ்சம் கூட நான் நல்லதாக இருந்தால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பபுஜி சொல்லிட்டு இருக்கிறான். ஏன் பயப்படுறீங்க, நம்ம இந்த டீல இருக்கிற ரேங்க் டீல இருக்கிற மிருகத்தையும் நம்ம கொண்டுட்டோம், இதுக்கு மேலே உள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே நமக்கு போகிறது நல்லதே இல்லை, நம்ம அஃபிஷியல் டீம் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வேணா ஒரு ஓட்டிங் போட்டு நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி, யாரெல்லாம் போகணும் யாரெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே போகலாம்னு சொல்லிட்டு ஓட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 6% பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. மிசுஷினோ இனிமேல் உங்கள் எழுதல இருக்குது, நீ மட்டும் போகல அப்படின்னு முடிவு சொல்ல அப்படிங்கிறாங்க. நான் கன்ஃபார்மாக போயதாகணும், ஏன்னா என்கிட்ட ரொம்ப பணமும் இல்லை, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என் தங்கச்சி நான் தான் பார்த்துக்கணும், அவள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதணும், அதுக்கு எல்லாமே பணத்துக்கு எங்கே போகிறது, அதனால் நான் வந்து போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ முடிவு எடுத்துட்டான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 4 ஸ்டூடெண்ட் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட மேஜிக் பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளாக் கிறிஸ்டல் நீங்கள் உங்கள் கை வைங்க அப்படின்னோடனே அவங்களோட மேஜிக் பவர் லிமிட் பார்த்தீங்கன்னா காட்டி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் எங்களோட கமிட்டியில் வந்து சேருங்க, எங்களோட டீமில் வந்து ஜாயின் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ இவ்வளோ ஜாயின் ஆயிருக்காங்க, கிளாஸ் பி இவ்வளோ ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாமே நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நல்லா டீமில் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவான முகாமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே நம்ம ஷிசுக்கு கிட்ட எதுவுமே வேலைக்கு ஆகாது, ஏன்னா அவளால் நம்மளோட ஒரு ஹை ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் 2 ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஹேண்ட் பேக் தட்டிட்டு போகிறாங்க. யாராவது அவங்கள பிடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அசால்ட்டாக அப்படியே அந்த ஹேண்ட்பேக் வந்து வாங்கிட்டா. ஸோ இவங்க பேலன்சிங் இல்லாமல் அந்த வண்டி வந்து கீழே வந்துட்டாங்க 2 திருடங்களும். ஸோ அந்த இடத்துல தொப்பி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த தொப்பி எடுக்க போகும்போது அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு நீங்கள் சிசுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹை ரேங்கிங், அதாவது ஒரு எஸ் ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு ஹண்ட்ரு. இவ்வளோ கூட்டமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே சிசுக்கு ரொம்பவே பிடிக்கல. அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக ஜம்ப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு மேலே வீட்டு தாழ்வி போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாக அவங்களோட டீமுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க அந்த டஞ்சன் குகைக்குள்ளே. நம்ம எவ்வளோ நேரமாக போயிட்டுருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. குறைஞ்சது நான் ஒரு 40 நிமிஷத்துக்கு நடந்து போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே எனக்கு கோவமல்ல மியூசிக்கு, நான் இங்கே வந்து டஞ்சனில் வேட்டையாடலான்னு சொன்னல, அதனால உனக்கு எந்த கோவமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு என்ன கோவம் இருக்குது, ஏன்னா நான் சொல்கிறது நீங்கள் எப்போ கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடத்துல மியூசிக்கு வந்து ரொம்பவே கோவப்படுறா. கோவப்படாத மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூசிக்கை சொல்கிறேன், என்ன பண்ணுறது நம்மளால ஒன்றுமே முடியலையே அப்படிங்கிறாங்க. ஸோ மிசுகிங்கிற ஒரு பொண்ணு நான் என்னை விட ஒரு அதிக ரேங்கிங்கில் இருக்கிற பொண்ணு, இவ வந்து என்னை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ வந்து என்னை ஹீல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மிசுகி பார்த்து நினச்சிட்டே இருக்கிறான். நீ என்ன ரொம்ப நேரமே எதுவும் யோசிச்சுட்டே இருக்கிற, என்னோட ஹை ரேங்கிங்காலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ இந்த இடத்த விட்டு வெளியே வந்தானே என் கூட ஒரு டின்னர் சாப்பிட்டு தான் நாம் இங்கிருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இவன் அவங்க வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த 40 நிமிஷம் நடந்து வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதவுமா இருக்குது. டஞ்சனில் இந்த மாதிரி ஒரு கதவு இருந்தால் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் பயந்துங்க, எனக்கெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முன்னாடி போய் கதவு திறக்க, வேணாம் இருங்க நானே போய் அதை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மபுஜி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகிறாப்புல. அப்படின்னா சரி நம்ம போய் அந்த கதவு திறந்து உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டோங்கிறவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹண்ட்ராகிறது ஒன்றும் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஹண்ட்ராகணும்னா நீங்கள் ரொம்பவே தைரியசாலியாக இருக்கணும், நீங்கள் மட்டும் பயந்துட்டு போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை அவ்வளோதான், அதோ கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோட்டோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹண்ட்ராகணும்னா நீங்கள் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கடந்து வந்தால் தான் நீங்கள் ஒரு உண்மையான ஹண்ட்ராக முடியும், சக்திசாலியாக முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டஞ்சன் ஒரு கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. இது என்னது, இந்த இடமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, ஏகப்பட்ட மந்திர எழுத்துக்கள் எல்லாமே தரையில் எழுதி இருக்குது, இங்கே ஏகப்பட்ட சிலையுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுமே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலை வந்து ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறான். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே பாருங்க இந்த சிலையில் இருக்கிற ஏதோ மந்திர எழுத்து மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மந்திர எழுத்தை பார்த்தீங்கன்னா மபுச்சி வந்து படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே தலை வணங்கணும், கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரம் மாதிரி எழுதி இருக்குது. அந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா படிக்க மிசுக்கிறதுக்கு மிசுசினோ வந்து பிடிக்கிறா. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிசுக்கி வந்து கேட்கும்போது மிசுசினோ அந்த சிலை இப்போ என்ன பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிசுக்கி சொல்கிறான். என்னமோ சொல்கிறா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஒரு சிலை எப்படி நம்மளை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மிசுசினோவும் அங்கே சொல்லிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இங்கே சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் படிச்சிட்டு இருக்கிற மபுச்சி பார்த்தீங்கன்னா சொல்கிறப்பல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கதவுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னடா இது கதவு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னால் யாருமே உள்ளே வராதிங்கன்னு எவன் கேட்குறது, இனிமேல் நான் தனியாக வெளியே போகிறேன், நீங்கள் இங்கே இருந்து சாகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோட்டை கழட்டிட்டு போய் கதவு திறந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ராட்சச ஒரு ஆர்மர் ரோபோட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவனை அப்படியே ஒரே பொழந்துருச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட தலை கை கால் எல்லாமே கீழே தனியாக கிடக்குது. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே நெஞ்சே வெளியே வந்துட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா அவனோட தலை கை கால் எல்லாமே கீழே கிடக்கிறதுனால இது என்னது, நம்ம இந்த இடத்துல இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம எல்லாருமே இங்கே சாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயந்துட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை, ஹை ரேங்கிங் வர வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க முடியுமா, நம்ம இங்கே இருந்தாலுமே நம்மளோட உயிருக்கு உத்தரவாதமே இல்லை, எனக்கு இருக்கிற ஆர்மரியில் ஏதாவது ஒன்று எங்களை கொண்டே போட்டுருமே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறான். எனக்கு இது வந்து என் பழைய விஷயம் நான் வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹை ரேங்கிங்கும் அப்போது ஹை ரேங்கிங் இல்லை, அப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கத்தி தான் வச்சுட்டு இருக்கிறான். நான் வந்து நிறைய வாட்டி அடிபட்டுருக்கிறேன், என் உயிர் போகிற நிலமையிலுமே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் சாகருக்கான நிலமையிலையுமே இருந்திருக்கிறேன். அதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே இருக்கிற ஹை ரேங்கிங் எல்லாமே அவங்க கையில் ஏகப்பட்ட ஸ்டோனு ஏகப்பட்ட தங்கம் அவங்க எல்லாருமே கையில் வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே என்கிட்ட எதுவுமே இருக்காது, என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு கத்தி தான், இதை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். என் ஷூ கூட பிஞ்சிரும் தெரியுமா, அந்த ஷூவோடய நான் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன். அங்கே இருக்கிற ஹை ரேங்கிங் எல்லாமே வேறு லெவலில் சண்டை போட்டுட்ருப்பாங்க. என்னால் எதுவுமே முடியாதுன்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கும். இருந்தாலுமே நான் வந்து நேரத்தை செயல்படுத்தி கரெக்டான டைமிங்கில் நான் வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேசிகிட்டே இருக்கிறான். எல்லாருமே கீழே குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து லேசர் பீ மாதிரி போடுது. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே கருகி ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சிலை பார்த்தீங்கன்னா அப்படியே லேசர் பீ மட்டும் விடுது. இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படி கருகி செத்துட்டு இருக்கிறான். அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை இங்கேயே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மியூசிக்கை அப்படியே காப்பாற்றிட்டு கீழே குனிஞ்சிட்டே இருக்கிறான். அவ்வளோதான் நம்ம எல்லாருமே இதே இடத்துல சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கொரியன் சீரிஸ்னால
இதில் பேர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ செகண்ட் எபிசோட் வந்து நான் பேர் வந்து கரெக்டாக சொல்ல பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸில் செய்யப்பட்ட பேருங்கிறதுனால இது எல்லாமே கரெக்டான பேர் தான். இருந்தாலுமே நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் கரெக்டாக பண்ணிடுவேன். ஏன்னா இந்த மைக் கொஞ்சம் புதுசாக இருக்கிறனால எனக்கு பேசுகிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஸோ இந்த மைக் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா புது மைக்கு எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.